ஒரு தக்காளி இருக்குது அப்படின்னா தக்காளியோட செல்ஃப் லைஃப் அதிகபட்சமாக எத்தனை நாள்? ஒரு 10 நாள் அந்த அளவுக்கு தான் வைக்க முடியும். அப்போ அதை காய வச்சு நம்ம செல்ஃப் லைஃப் பண்ணிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து விலையை அந்த தக்காளியோட வந்து நம்ம பண்ணணும். ஒரு தக்காளி இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நான் வரும்போது பார்த்தேன், ஒரு 5 கிலோ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ 5 கிலோ தக்காளி வந்து 20 ரூபாய்க்கு விற்ற காலங்கள் போய் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கு, 200 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளுக்கு விலை கிடைக்குது. அப்போ பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேல்யூடிஷன் திங்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்போ தக்காளியை வந்து நம்ம ட்ரை பண்ணி தக்காளி பவுடர் பண்ணிக்கலாம், இல்லை வத்தல் முறைகள் பண்ணிட்டோம்னா குறைந்தபட்சமாக அவருக்கு வந்து 400 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அப்போ அதுக்கான சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த எப்படி காய வைக்கிறது, அப்போ காய வைக்கும் போது நிறைய சிரமங்கள் இருக்கும் இல்லையா? அப்போது வந்து வெளியே ஒரு வத்தல் தக்காளியை எடுத்து போட்டோம்னா மழை காலத்தில் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சிரமம் இருக்கும், டஸ்ட்டு போடும், அனிமலோட குரங்கு தொல்லை, புறாக்களோட தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த சூழலில் நிறையவே இருக்குது. அப்போ அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து பிரத்யேகமாக இந்த ஒரு அமைப்பை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அமைப்புகளை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா போதும், காந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சா அந்த மாதிரி போனால் போதும்.